BMW 5 Series Long Wheelbase இன்னைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. BMW உடைய 5 Series மட்டும் Long Wheelbase கிடையாது. அந்த லாங்ன்ற வார்த்தை எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், இதோட ஹிஸ்ட்ரியும் லாங் தான். ரொம்ப பெரிய ஹிஸ்ட்ரி உங்களுக்கு இருக்கு. முதல் 5 Series இன்ட்ரடியூஸ் பண்ணி 52 வருஷமாவது. அப்போ பல பேர் பிறந்து கூட இருக்க மாட்டோம். அப்போ இதனுடைய வடிவம் எப்படி இருக்குன்னு பாருங்க. குறிப்பா என்ன கவர்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கிட்னி பீன் கிரில் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்ல, இந்த கிட்னி பீன் கிரில் வந்து ரொம்ப பாருங்க எப்படி வேற மாதிரியான வடிவத்தில் இருக்கு. ஆனா இப்போ இன்று அறிமுகமாக இருக்கக்கூடிய 8ஆம் தலைமுறை BMW 5 Series லாங் வீல் பேஸ் கொண்ட கார் இருக்குல்ல, அதனுடைய கிட்னி பீனையும் இப்போ நீங்க பார்க்க போறீங்க. எப்படியெல்லாம் இந்த BMW உடைய 5 Series மாறி இருக்கு, இந்த டிரான்சிஷன் எப்படி இருக்கு, இந்த எவல்யூஷன் எப்படி இருக்கு, இதைதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது பரிணாம வளர்ச்சி மட்டும் கிடையாது, வாடிக்கையாளர்களுடைய மனதை படித்து அதற்கு தகுந்த மாதிரி இவங்க ஒவ்வொரு தலைமுறையிலும் 10 ஆண்டுக்கு ஒரு முறை, 7 ஆண்டுக்கு ஒரு முறை என்ற மாதிரி அந்த இடைவெளியில இவங்க மாறிட்டே வந்திருக்காங்க. இப்போ இந்த 5 Series லாங் வீல் பேஸா மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கஸ்டமர்கள் இதை தான் விரும்புறாங்க, வாடிக்கையாளர்கள் இதை தான் விரும்புறாங்க. இன்ஃபேக்ட் BMW எடுத்தீங்கன்னா கூட இவங்களுடைய 3 Seriesஸாக இருந்தாலும் சரி, இவங்களுடைய 7 Seriesஸாக இருந்தாலும் சரி, ரெண்டுத்துலையுமே வந்து லாங் வீல் பேஸ் கொண்ட வாகனங்கள் வந்துடுச்சு. இதுக்கு நிறைய டிமாண்ட் இருக்கு. ஈவன் காம்படிஷன் பார்த்தீங்கன்னா கூட பென்ஸில் கூட லாங் வீல் பேஸ் தான் வந்து நிறைய போயிட்டு இருக்கு. இது வந்து ஒரு எவால்விங்கான ஒரு செக்மெண்ட்டாகவும் எவால்விங்கான ஒரு மார்க்கெட்டாகவும் இருக்கிறதுனால BMW want to capitalize on it. ஸோ அதனால தான் இன்று இந்த BMW 5 Series 8ஆம் தலைமுறை BMW 5 Series என்பது ஒரு லாங் வீல் பேஸ்ல வந்திருக்கு. லாங் வீல் பேஸ் என்ன பயன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் உள்ள பார்க்க போறோம். இது லாங் வீல் பேஸ் கொண்ட கார் மட்டும் கிடையாது, லாங் ஓவர் ஹேங் கொண்ட காரும் கூட. இதை பார்த்தீங்கல்ல, ஸோ என்னோட போனட் மட்டுமே எவ்வளோ பெரிய சைஸில் இருக்குன்ட்டு. ஸோ டு பி மோர் ப்ரிசைஸ், 2 கையும் நம்ம நீட்டாக கூட அந்த அளவுக்கு வந்து லாங் ஓவர் ஹேங் கொண்ட கார் இது. இதனால என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், இது நமக்கு ப்ரொடெக்ஷன். இதில் வீல் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்லேயே இந்த காருக்கு தான் மிகப்பெரிய ஏறக்குறைய 3000 mm மேலே வீல் பேஸ் கொண்ட கார். ஸோ அதனால் வாட் டஸ் இட் மீன் அப்படின்னு பார்த்தோம்னா, என்னுடைய உள்ள போய் பார்த்தா தெரியும். குறிப்பாக பேக் சீட் செகண்ட் ரோவில் பார்த்தோம்னா இந்த 3000+ mm வீல் பேஸ் கொண்ட கார் என்ன செய்ய முடியும் இதை உள்ள போய் பார்த்தா நமக்கு தெரியும். இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த BMW லோகோ வந்து BMWக்கு எப்படி ஒரு அடையாளமோ அதே போல தான் இந்த கிட்னி கிரில்ன்றதும் இதனுடைய ஒரு அடையாளம், இதனுடைய முகம். இந்த முகத்தில் ஒரு சின்ன மாற்றம் இருக்கு. நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, முதல்ல இங்கெல்லாம் குரோம் இருக்கும். குரோம் கூட இதனுடைய லக்ஸுரி, இதனுடைய ப்ரீமியம்னஸை அதிகப்படுத்தாதுன்னு சொல்லிட்டு தான் ஏறக்குறைய ஒரு கோல்டன் பிளேட் மெட்டல் மாதிரி இங்கே ஒரு மெட்டல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ரீமியம் காரா, லக்ஸுரி காரா இந்த BMWவை உயர்த்தறதுக்கு இது உதவி செய்யுது. இருந்தும் இல்லாமல் இரு அப்படின்றது தான் வந்து மிகப்பெரிய சித்தர் தத்துவம். அந்த சித்தர் தத்துவத்தை 75 லட்சம் ரூபாய் கொண்ட காருக்கு இவங்க எப்படி அழகாக கொண்டு வந்திருக்காங்கன்னா, இந்த கிரில் இருக்குல்ல, இரவு நேரங்களில் இந்த ஹெட்லைட்ஸும் சரி, இந்த ஸ்லீக்கான ஹெட்லைட்ஸும் சரி, இந்த கிரில் மட்டும் தனியாக ஒளிர்றது இல்லை, அது போல ஒரு எஃபெக்ட் பண்ணியிருக்காங்க. சிறிய கார்களாக இருந்தால் நம்ம வந்து இந்த 2 கையால் ஏறக்குறைய ஒரு எண்டையும் 2 தொடர்ந்து முயற்சி பண்ணலாம். ஆனால் அந்த முயற்சி கூட பண்ண முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு விரிந்து பறந்த ஒரு கார் இது. இவ்வளவு விலை உயர்ந்த ஒரு ப்ரீமியமான ஒரு லக்ஸுரி காரில் பார்த்தீங்கன்னா வெளிப்புற தோற்றத்தில் உங்களுக்கு ஒரு ஆர்ப்பாட்டமான எந்த ஒரு டிசைனுமே இருக்காது. ஒரு க்ரீஸ் கோடுகள் கூட எந்த வேலை ஆர்ப்பாட்டமே இல்லாமல் ரொம்ப அமைதியாக இருக்கும். இந்த டிசைனே மினிமலிஸ்டிக் டிசைன் தான். இது டோர் ஹேண்டில்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கூட இது வந்து தனியாக தெரியாது, இது வந்து ஒரு ஃப்ரெஷ் டோர் ஹேண்டில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த காருக்கு ஒரு நீண்ட வீல் பேஸ் மட்டும் கிடையாது, சின்ன சின்ன ஃபிளிப் சைடும் இருக்குது. சின்னதாக இருந்தாலும் ஒரு 70-75 லட்சம் ரூபாய் காராக இருந்தாலும் இந்த தொகைக்கு தகுந்த காரா அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இதனுடைய வீல் இருக்குல்ல, இந்த வீலோடைய பெல் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரியே தெரியுது. ஸோ கார் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது 18 inch வீல் தான். இது ஆப்ஷனலாக 19 inch வீல் கூட கொடுக்குறாங்க. பட் ஏன் இது 18 inch வீல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி தான் செய்யுது. பட் இன்னொரு விஷயமும் இருக்குது, என்னென்னா இந்த டயர் ரொம்ப வந்து ப்ராடராக இருக்குது. இந்த வால் ஆஃப் த டயர் கூட சரியான உயரத்திலேயே இருக்குன்னு சொல்லலாம். இதனுடைய ஸ்போக்ஸ் இருக்குல்ல, இந்த ஒய் ஷேப்டு ஸ்போக்ஸ், ஏற்கனவே ஜுவல்லரி எல்லாம் எப்படி டிசைன் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப அந்த கிராஃப்ட்மேன்ஷிப்போட இந்த அலாய் வீல் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். இது வந்து ஒரு ஷஃபர் ட்ரிவன் கார். ஏன்னா ஒரு 75 லட்சம் ரூபாய் கார்ன்றதுனால இதை வந்து பின் சீட்டில் உட்காந்து பயணிக்கக்கூடியவர்கள் தான் அதிகம். ஃப்ரண்ட் சீட்டில் இருக்கக்கூடிய வசதிகளும் பின் சீட்டில் தான் இங்கே வந்து அதிக வசதிகள் கொடுத்துருப்பாங்க. மோரோவர் இது லாங் வீல் பேஸ் கொண்ட கார்ன்றதால கால் எப்படி நீட்டாக இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ண முடியும். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு குறை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சீட் இருக்குல்ல, இது ரெக்ளைன் பண்ண முடியாது. இவ்வளவு பெரிய லாங் பேஸ் இருந்தாலும் ஏன் இதை ரெக்ளைன் பண்ணாமல் விட்டுட்டீங்க, ரெக்ளைன் பண்ணுற வசதி ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்டால்,
BMW வந்து ஒரு பதில் சொல்கிறாங்க. என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, ஒரு ஒரு விஷயத்தை இருந்தால் தான் ஒரு விஷயம் கிடைக்கும். அதாவது நம்ம இதை ரெக்ளைன் பண்ணுற மாதிரி ஒரு வைக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா, இதுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த குஷனிங் இருக்குல்ல, சீட் குஷனிங், அது வந்து கொஞ்சம் கம்மியாகணும். திக்னஸ் கம்மியாகும். திக்னஸ் கம்மியானால் அந்த இடத்துல உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு கம்ஃபர்ட் கிடைக்காது. அதுவும் இல்லாமல் ஒரு மோட்டார் மாதிரியான கூடுதல் செலவுகள் ஆகும். அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, குஷன் அதிகமாக கொடுத்துட்டு, போதுமான அளவுக்கு ரெக்ளைனிங் ஃபெசிலிட்டி கொடுத்துட்டு, மேனுவலாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய அந்த வசதியை மட்டும் கொடுக்கல. இது வந்து 6 ஃபுட்டரில் ஒரு 7 அடி கொண்டவர் கூட இங்கே தாராளமாக உட்கார முடியும். அந்த அளவுக்கு ஹெட் ரூம் இருக்குது. ஸோ ஷோல்டர் ரூம்லாம் கேட்கவே வேண்டியதில்லை. அந்த அளவுக்கு ஷோல்டர் ரூம் இருக்குது. ஸோ இதில் இன்னொரு ஃபெசிலிட்டி இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இவங்களுடைய 7 சீரிஸ்லாம் வந்து ஒரு வசதி கொடுத்துருந்தாங்க. இந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக ஒரு 8K அளவுக்கு வந்து ஒரு பெரிய டெலிவிஷன் செட்டே இங்கே இருந்தது. அது இங்கே இல்லை. இதில் இன்னொரு விஷயம் நான் இந்த பேக் சீட் பொறுத்து மட்டும் சொல்லணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஏசி வெண்ட் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இது வந்து ஆக்சுவலாக டச் இது வந்து 4 zone கிளைமேட் கண்ட்ரோல் கண்ட கார் இது. ஃப்ரண்ட் சீட்டில் மட்டும் கிடையாது, பேக் சீட்டில் இருக்கவங்களுக்கும் தனக்கு என்ன விதமான ஏசி வேணுன்றதைங்க தேர்ந்தெடுத்துக்கொள்ள முடியும். ப்ளஸ் அடுத்தது இந்த சீட் பற்றி சொல்லணும். இது லெதர் கிடையாது, இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் லெதர், பட் ஹை குவாலிட்டி லெதர். இவங்க இதுக்கு அழகான ஒரு பேர் வச்சுருக்காங்க, வீகன் லெதர். ஒரு ஆடோ மாடோ அதனுடைய தோலில் செய்யலை இது நாங்கள் ஒரு வீகன் லெதர்லேருந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் மொத்தம் 14 ஸ்பீக்கர்கள் இருக்குது. 14 ஸ்பீக்கர் எப்படிப்பட்ட ஸ்பீக்கர்னு கேட்டிங்கன்னா, போஸ் வில்ஃபின் ஸ்பீக்கர்ஸ் இது. ஸோ அதிர பாட்டு கேட்கலாம். லக்ஸரின்னா என்னன்றது இங்கே பார்த்தா நமக்கு தெரியறது. ஸோ இது ஆக்சுவலாக வந்து ஒரு டியூவல் பேனல். இது டியூவல் பேனல்னா டச் ஸ்க்ரீன் வந்து ஒரு 14+ இன்ச்சஸ், இது ஒரு 12+ இன்ச்சஸ். இந்த சென்ட்ரல் கன்சோல்ன்றது வந்து ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது. பிரம்மாண்டமாக இல்லை, இது ஒரு ஃபங்க்ஷனலாக இருக்குது. ஸோ இங்கே ஸ்டாப் பட்டன் இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன மோடில் நம்ம ட்ரைவ் பண்ண விரும்புகிறோம் அப்படின்றத இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ரிவர்ஸ் கேமரா வேணும்னா இந்த இடத்துல இருக்குது. ஓகே, இந்த ரோட்ரி நாப் ஒன்று கொடுத்துருக்காங்க. நேவிகேஷனுக்காக ஒரு பட்டன் இருக்குது. இந்த 14 ஸ்பீக்கர்கள் இருக்குல்ல, ஸோ அதுக்கு நம்ம வால்யூம் வந்து என்ன வேணாலும் இங்கே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் இருக்குது வித் ஆட்டோ வேல்டு ஃபங்க்ஷன். இது சென்செட்ஸ் அண்ட் ஆட்டோமேட்டிக் டிரைவும் இருக்குது, ஸ்போர்ட்ஸும் இருக்குது. ஸோ இங்கே நம்ம சூஸ் பண்ணிக்க முடியும். இதனுடைய பின்னழகு இதில் ஆக்சுவலாக ஒரே ஒரு வேரியண்ட் மட்டும்தான் இப்போ வந்திருக்கு. ஸோ எம் ஸ்போர்ட் வேரியண்ட். இதுக்கு அவங்க கொடுத்துருக்க பேர் வந்து எல் இருக்குல்ல, அந்த எல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் த லாங் வீல் பேஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ரொம்ப இது வந்து ஸ்லிம்மாக இருக்கிறது நம்ம இங்கே பார்க்குறோம். இந்த டெயில் லேம்ப் ரெண்டுமே வந்து ரொம்ப சின்னதாக ஸ்லிம்மாக அழகாக இருக்குது. இவ்வளோ பெரிய காருக்கு இவ்வளோ ஸ்லிம்மாக இருக்கிறதுன்றது வந்து ஒரு கூடுதல் அழகுனே சொல்லலாம். சரி, ஸோ பார்த்தீங்கன்னா இது முழுக்க எந்த அளவுக்கு போக முடியும்னு நான் காட்டுறேன். ஸோ இந்த அளவுக்கு நம்ம ஃபுல்லாக போயிட முடியும். யாரும் டோரை மூடிடாதீங்க. ஏறக்குறைய நாமளே உள்ளே போயிடலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து நல்ல ஸ்பேஸ் இருக்கக்கூடிய ஒரு பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நாம் மட்டும் கிடையாது, இங்கே ஒரு ஸ்டெப்னியும் இருக்குது. இந்த ஸ்டெப்னி தான் நான் சொன்னது.